ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சாப்பிட போயின்னு இருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்க்கிங் ஸ்லாட் இந்த இருக்குது. ஆமாம், செம்ம மழை வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படியே நம்ம ஹோட்டல்லேருந்து அப்படியே நீங்கள் ஒரு வழி இருக்குது, அப்படியே போனீங்கன்னா கரெக்டாக அந்த கிளிஃப் கிட்ட நம்மளுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இப்போ அங்கே தான் போயின்னு பார்க்குறீங்கல்ல, இதுதான் நம்ம ஹோட்டலில் ரெசார்ட்டோட ஈட்டிங் ஸ்லாட். முட்டை நூடுல்ஸ் வேறு லெவலு. இது நூடுல்ஸா சேமியாவா? நூடுல்ஸ். அப்போ நல்லா இருக்கும். ஓகே, நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது. நம்ம போய் சாப்பிட்டு இப்போ ரிட்டன் வீட்டுக்கு போயாச்சு. என்னது ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். நைட்டெல்லாம் சரியான மழையாம சொன்னாங்க. நான் தூங்கிட்டு இருக்கிறேன், நான் செம்மையா தூங்கிட்டு இருக்கிறேன். இடி உழுது இருக்கிற காரெல்லாம் உயினாச்சு நினைச்சாம. அப்படியா? அந்த அளவுக்கு ஜெய்சன் சொன்னா. ஆனா செம்ம மழை, செம்ம இடி. நான் பயந்துட்டேன். ஸோ இதுதான் ரெஸ்டாரண்ட்டு, இதெல்லாம் ரூமு. எனக்கு இந்த ரூம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இந்த சந்திரமுகி ரூம் ஏதோ ஒன்று இருந்துச்சாப்பாங்க. இதெல்லாம் ரூம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இதோ இங்கே தான் இந்த சந்திரமுகி அறை பாருங்களேன், வேற லெவலில் பண்ணி வச்சுக்கிறானுங்க. வராத ஃப்ரெண்ட்ஸ். இது கூட காட்டேஜ் மாதிரி சின்ன சின்ன மேலே கீழயா ஒரு ஃபேமிலி வந்தாங்கன்னா மேலே கீழே ஆக்குபை பண்ணிக்கலாம். சூப்பர். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம்லாம் இதுவுமே சூப்பராக இருக்கு. ஆமாம் நல்லா இருக்கு மேலே. ஆமாம், அப்போ ஒரு ஃபேமிலி ஒரு 15 மெம்பர்ஸ் 20 மெம்பர்ஸ் வந்தாங்கன்னா இப்படி கனெக்ஷன் இல்லை, அது செப்பரேட் இந்த ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கு. ஆனால் இந்த கார் உள்ளே அப்படியே வரலாம். இது பிளாக் பீச் வரக்காலம். நான் ஃபோட்டோ எடுத்தேன் லாஸ்ட் டைம். அப்படியே இல்லை, ஸ்விம்மிங் பூலில் போகவே இல்லை. இந்த மலையில் எங்கம்மா ஸ்விம்மிங் போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்விம்மிங் தெரியும், மழை வரும். கரண்ட் போச்சு நைட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்விம்மிங் பூல் வந்து இங்கே இல்லை. ஸ்விம்மிங் பூல் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் ஃப்ரெண்ட்ல போனோமா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ல வந்து டோக்கன் வாங்கிட்டு போகணும். ஆமாம், அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் கிடைக்கும். நான் ஃபுல் மலையில் நினைஞ்சதுனால என் தலைமுடி அப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக அப்படியே ட்ரெஸ்லிங் ஆகிருக்குது. ஆமாம், சரி. இது அப்படியே இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டு ரூம். இது இந்த மரம் பஞ்சு மரம். அவங்களே பஞ்சு ஒட்டி விட்டுருக்காங்க. அப்போ இது வந்து ஃபேக்கு. அது ஃபேக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கார் நிற்கிது பாருங்கள். பார்க்கிங் கூட எல்லாருக்கும் கிடைக்காது பார்க்கிங்கு. ஸோ பார்க்கிங் வந்து வெளியாக இருக்கும். நம்ம கார் வெளியே நிற்கிது காரவங்க இப்படி இல்லை. ஸோ நம்ம இப்படி போனோம். இப்படி போயிட்டு இதோ இந்த ரிசப்ஷன் வந்து அங்கே இருக்குது. ஆமாம், இந்த ரிசப்ஷன் அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஸ்டே பண்ணிக்கிற ரெசார்ட் பேர் வந்து பிளாக் பீச் ரெசார்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம பார்க்கிங் இருங்க, நம்ம பார்க்கிங் காமிச்சிடலாம். நம்ம கார் அங்கே இருக்குது. இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒன்றும் இல்லை. அது ஓகே. சரி, இது கிரவுண்ட் ஃப்ளோர். ஸ்பாவா இது ஃப்ரெண்ட்ஸ்? இது ஸ்பாவா? ஓ, இதுதானா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்து ஸ்பா இருக்குது. இது ஸ்பாவா? என்ன ஒன்றுனா லிஃப்ட் இல்லை, இங்கே லிஃப்ட் இல்லை. ஓகே, இதுதான் வந்து காரிடார். இதில் அங்கே இருக்கிறவங்க
நம்ம ரூம் அப்ப மாட்டோம். இது சில்லு இது ஷில்லு இருக்கிற ரூமு. ஷில்லுனா மம்மி டாடி ஷில்லு இருக்கிறாங்க. இங்கே வந்தீங்கன்னா ஆமாம் ஓப்பன் ஸ்பேஸ் சூப்பராக இருக்குது. உக்காந்து கீழே விழுந்து ஆம்புலன்ஸ் வரும். ஓ ஆகும், ஏன் ஆகாது? அவ்வளோ கீழே எங்கள் வீட்டு மொட்டை எப்படி உட்காந்து இருந்துருமா, அதனால என்ன மேலே மாட்டாங்க. குத்தி எருங்க கீழே நான்சென்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா வியூ வரும், பீச் வியூ. அந்த சைடு ஃபுல்லாக தெரியாது, அங்கெல்லாம் மரம், இங்கே மட்டும் தான் தெரியும். ஆனால் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று என்னன்னா, நீங்கள் எந்தெந்த ரெசார்ட்டில் தங்கியிருக்கிறீங்களோ இங்கே லைனாக ரெசார்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ரெசார்ட் எந்தெந்த ரெசார்ட்டில் இருக்கிறீங்களோ எல்லா ரெசார்ட்டுக்குள்ளேயும் பீச் இருக்கும். ஆமாம், பார்க்கலாம். ஸோ அந்த ரெசார்ட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து உள்ளே போய் அப்படியே பீச் கிட்ட போனால் கிளிஃப் கிட்ட அப்படியே என்னன்னு ஸ்ட்ரெயிட்டாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ அங்கே தெரிதுங்களா? ஆமாம், ஸோ லாங்காக அப்படியே போவோம். இதுதான் ஆக்சஸ். வேறு எங்கேருந்து யாருக்கானாலும் வர முடியாது. ஸோ எங்கெங்கே ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு வண்டி ரெசார்ட்டுக்குள்ளேருந்து வெளியே வரலாம். சரி, அப்போ வெளில வரவங்க அந்த பக்கம் ஒரு ரூட்டுக்கு தான் அப்படியே எங்கேயோ போய் வராங்க. சரியா? அந்த பக்கம் போயிட்டு வராங்க. இப்போ ரெசார்ட்டில் இருக்கிறவங்களுக்கு உள்ளே அப்படி போய்ட்டு வெளியே ஆக்சஸ் ஆகுது, அப்படி போயிடலாம். செம்மையாக இருக்குது. இதுதான் வியூ பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இங்கே. ஓகே ஓகே, அது நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரெண்டு போயிட்டு மம்மி ரூம் காமிக்கிறோம். மம்மி டாடி ஷில்லு ரூம். கம்பேர் பண்ணும்போது this is வந்து மம்மி டாடி ஷில்லு இருக்க ரூம். 2 beds. இங்க ஒரு வந்து இது என்ன கிங் சைஸ் பெட்டா குயின் சைஸ் பெட் சொல்லுமா? கிங் சைஸ். குயின் வந்து பெரிய சைஸ். கிங் தானடா பெருசு, குயின் பெருசு. அப்படியே சரி, அதோ இது சிங்கிள் காட். இது நான் வந்து பெரிய ஃபேமிலி ரூம் ஃப்ரெண்ட்ஸ் இது. அதனால இங்க வந்து இங்க ஒரு 2 பேர், இங்க ஒருத்தர் உட்காரலாம், 3 பேர் படுக்கலாம். ரெண்டுமே ஒரே சைஸ் பெட் போட்டுருப்பாங்க. ஆமா, அது நல்லா இருக்கும். இங்க ஓபன் ஸ்பேஸ். ஸோ இங்கேருந்து இந்த ரூம்லேயே இது சூப்பர். ஆமாம், திறக்கலாம். சூப்பரு. இந்த பக்கம் திறக்கலாம். ஸோ இந்த ரூமுக்கு ஸ்பெஷாலிட்டியே இங்கே வந்து உக்காந்தோன்னா சூப்பராக அப்படியே பேசிக்கினே காஃபி. ஆமாம் ஆமாம், சூப்பராக இருக்குது. நைட் எப்படிடா மழை பார்த்துனே அப்படி இருட்டுன்னு தெரியல. காத்தால வந்து 6 மணிக்கெல்லாம் பார்த்தோம். மழை 5. ஸோ பெஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் ரூம் வந்து இந்த ஸ்பேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது இந்த ஸ்பேஸ். ஒரு சின்ன மினி ஃப்ரிட்ஜு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா வாஷ்ரூமு. வாஷ்ரூமில் சூப்பராக இருக்குது, டீசெண்டாக. வாஷ்ரூம்னு வேறு அப்படியே வந்தீங்கன்னா ஸோ இது ஒரு சில்லிங் ஸ்பாட். நம்மளுக்கு வெளியே வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நம்மள இல்லை, இது வேற லெவலில் இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கும். இங்கே கூட உட்காந்து ஈவினிங்கில் உட்காந்து வைப் பண்ணலாம். சூப்பராக உட்காந்து பேசிக்கின்னு இது பண்ணோம். இன்னைக்கு உட்காந்து வைப் பண்ணலாம். இன்னும் வெளியே போனோம், அது போய் பார்க்கணும். ஓகே ஓகே சரண், தேங்க்ஸ் ஃபார் தி என்ட்ரி. நீங்கள் வந்து உங்களோட வேலையை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். போகிற டபாரன் போடாதீங்க. அது போன நாய் இந்த கப்பல் இன்னைக்குள்ள ஓப்பன் பண்ணிடுவீங்களா? பயங்கரமாக இருக்கு ரூமு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட ரூம். சின்ன ஸ்மால் கப்பல் ரூம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இருக்கு, காம்பேக்டாக 2 பேருக்கும் நல்லா இருக்கு. போதும், ஒரு 2 பேர் வந்தீங்கன்னா 2 பேருக்கு வந்து டீசெண்டாக இருக்குது. வித் ஏசி எல்லாமே இருக்கு. ஃப்ரிட்ஜெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜெல்லாம் நம்மளுக்கு தேவையோ இல்லை. இங்கே சூப்பராக இருக்கு. ஒரு டிவி ஆன் பண்ணாலும் வேஸ்ட் தான். நம்மளோட சேனல் எதுவுமே வரல. நான் பார்த்துட்டேன் நேத்து ஆன் பண்ணி. ஒரு ரோ மலையாள சேனல் தான் வரல. நான் அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல, அவங்க பே பண்ணல அந்த சேனலுக்கு, அதனால எதுவுமே வரல. செத்தா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளது ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படியே போட்டு வச்சிருக்கிறோம். ஸோ இது வந்து ஆமாம். ஸோ இது ஒரு நம்ம இது பேக்ஸு இதெல்லாம் வைக்கிறதுக்கு வச்சுக்கிறாங்க. ஒரு மிரரு, ஒரு வாஷ்ரூமு.
ஒரு விண்டோ, ஸ்மால் விண்டோ ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து நம்ம ரூம் முடிஞ்சிச்சு. எல்லாமே எவ்வளோ ஆகுது அப்படின்னு கேட்டிங்களா, பட்ஜெட்குள்ளே வருது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட் தான். இது ஏன்னா ஒரு 3 வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோதான். இது 1 டேக்கு 3பா, 1 டேக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் அந்த மம்மி ரூம் ஃபேமிலி ரூம்னா அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். 4.5 ஆகும். 4.5. ஸோ நீங்கள் வந்து எப்போ வந்தாலும் நீங்கள் இந்த ரெசார்ட் ட்ரை பண்ணலாம். இப்பயே சொல்கிறேன், இது ப்ரொமோஷனலாக எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சும்மா காமிச்சோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு கோஇன்சிடென்ஸ் என்னன்னா, இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிற ரூம் வந்து ஆல்ரெடி இவங்க அம்மா அப்பா வந்து இவங்க ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ணிக்கிறாங்க. அதுவும் எப்படி தெரியுங்களா, எங்களுக்கோ தெரியாது, எனக்கோ தெரியாது, மோனாக்கோ தெரியாது. சரி, நாங்கள் வந்து புக் பண்ணாங்களா, புக் பண்ண பிறகு மம்மி டாடி தான் புக் பண்ணிக்கிறாங்க. வர்க்காலால ஒரு ரெசார்ட் புக் பண்ணிக்கிறோம்டா, நம்ம அங்கே தான் போறோம்னு சொன்னாங்க. எனக்கும் தெரியாது. சரி, ஓகே, எங்க போனாலும் எல்லா ரூம்ஸ் தான் புக் பண்ணிருப்பாங்க. பீச் வியூ ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. அப்புறம் வர வழியில இதோட ஒரு பார்ட் மட்டும் டேடி காமிச்சாரு, இதுதான் அந்த ரெசார்ட் அப்படின்னா. இந்த ரெசார்ட் நம்ம எங்கேயோ ஆல்ரெடி பார்த்துருக்கோமே. நான் சொல்றேன், இங்க நாங்களும் இருந்தோம்னா நேரம் வந்து இங்கே நிறுத்திட்டாங்க. அப்புறமா எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம உள்ள என்ட்ரு ஆகணுமா, இந்த ரோடு என்ட்ரு ஆகும் போது மோனா சொல்லிச்சு, இதே ரோட்ல தான் நாங்களும் இருந்தோம் அப்படின்னாங்க. சரி, ஓகே, எங்க இருந்த காமின்னு வந்தா நம்ம கரெக்டாக போய் கார் நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் நின்னேன், இதோ இங்கே தான் நின்று ஸ்டே ஆகணும்னு சொல்லிச்சாங்களா. அப்புறம் டேடி மம்மி சொன்னாங்க, இங்கே தான்மா புக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. அப்படி ஆனால் ஃபுல்லாக இந்த மேடம் வந்து எக்ஸைட் ஆயிடுச்சு. ஒரு கைடாவே மாறிடுச்சு இந்த அம்மா. நான் காட்டுறேன், எல்லாமே தெரியும். ஐனோ அங்கிள் கைசாவு எப்படி இருக்கீங்க, மலையாள வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். அது நான் வந்து ஹிந்தியில பேசினேன். ஆனா கீழே இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஹிந்தி பேசியிருந்தாங்க நம்ம கிட்ட, அதனால நான் வந்து பேசினேன். மோனா வந்துட்டு போனதும் எல்லாரும் வந்து இங்க தான் ரிசப்ஷனா, அங்க இருக்குது பாருங்க, இங்க லிஃப்ட் இல்ல, அப்படி மேல போனோம், எல்லாமே மோனா சொல்லிச்சு. இதுதான் என்னாலே நம்ப முடியல. அது எப்படி ஓகே ஒரே இருந்த ஸ்டேல நம்மளுக்கு ரூம் கிடைச்சிக்குதுன்னு சொன்னா அது ஓகே, பரவாயில்ல. ஆனா என்னன்னா கனெக்ஷன் பாருங்களேன், எங்க இருந்தாங்களோ அதே ரூம் கிடைச்சது ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எதுவும் கேட்கல, அவங்களே கொடுத்தாங்க. மம்மி டாடி இருந்த ரூம் வந்து இவங்க மம்மி டாடி இருந்தாங்களா, அவங்க இருந்தாங்களா. இது வந்து இவங்க அண்ணன் இருந்த ரூமா, அவங்க மம்மி டாடி இருந்த ரூம் வந்து வேற யாரோ ஆக்கியபை பண்ணிக்கிறாங்க. சரிங்களா, ஆனாலும் பட் அதே வைப் தான். இங்கதான் இருந்தேன் நானும், இந்த ரூம்ல தான் நானும் பாப்பா எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம். அங்க வந்து குடி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கனெக்ஷன். அவங்க இல்லைன்னா கூட அவங்க அப்பியரன்ஸ் எப்படின்னா நம்ம பிரசன்ஸ், அவங்க அப்பியரன்ஸ்னால பிரசன்ஸ் இருக்குது. அவங்க ஏன் வர முடியலன்னா, அவங்க வந்து நிறைய இன்றாட வேலைகள், வீடு கட்டுற வேலைகள் எல்லாம் இருக்கிறதுனால இருக்கு. அதுவும் இல்லாம நான் வந்து ரொம்ப சடன் பிளான் 1 ஹவர்ல டிசைட் பண்ணி வந்தது. அதனால 20 மணி நேரம் நம்ம வந்து எல்லாமே சொல்ல முடியாது இல்ல ஃப்ரெண்ட்ஸ், கேமரா என்ன நடக்குது, ஐ மீன் பின்னாடி என்ன நடக்குதுன்னு. அதனால அவங்களும் ஜாலியா இருக்கிறாங்க. இந்த பக்கம் மோனா எப்பனா வருது. சரிங்களா, மோனாக்கே தெரியாது நாங்க பண்ற பிளான் எல்லாம். பாவம் இந்த குழந்தை போன் பண்ணிட்டு pack the bag and come. ஃபோன் பண்ணி வாப்பா எப்பா எனக்கு லீவ், ஒன் டே லீவ். ஓகே, ரெண்டாவது வந்து எப்படி வர்றதுன்னு இப்பவே உடனே டிக்கெட் பாரு, உட்காந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து 2 ஹவர்ஸ்ல அதை வர வச்ச ஃப்ரெண்ட்ஸ் தானே. 2 ஹவர்ஸ்ல வர வச்சேன். எனக்கு என்னன்னா, சரி நாங்க போற ஃபேமிலியா போறோம், நான் இது பண்ணியாச்சு. எனக்கு என்னன்னா, மோனா இல்லாம ஒரு இன்கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மோனாவும் வந்தாலும் சூப்பரா இருக்குமே, போர் அடிக்கும். அது ஒரு விஷயம் தான், போர் அடிக்கும். பிளஸ் நான் மிஸ் பண்ணுவேன் மோனாவை. இவ்வளவு தூரம் வந்துக்கிறோம், சரி மோனாவும் இருந்தா நல்லா இருந்திருக்குமே. பட் இப்போ வந்து வேற லெவல், ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு, சந்தோஷமா இருக்குது எனக்கு. லைக் ஓகே, வந்தோம் 2 பேரும் நல்லா வைப் பண்ணிக்கிறாங்க, எங்கன்னு சுற்றின்னு செம்மையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ. இன்னைக்கு வந்துட்டு காலையில வந்து செம்ம பிளாஸ்ட் மழை. இன்னைக்கு வேற லெவல், கிளைமேட் வந்து சூப்பரா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் நினைச்சோம் தீஞ்சு போயிடுவோம் சம்மர் வெயில் அப்படின்ட்டு. ரெண்டாவது மழையில சொட்டு சொட்டுன்னு தண்ணி ஊற்றி எனக்கு தலை வலிக்குது. தண்ணி ஊத்திக்காத தலைக்கு, நான் ஏன் ஊத்திக்கிறேன். நான் ஆக்சுவலா இன்னைக்கு ஊத்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தா, அதுக்குள்ள மழை வந்துச்சு. அவள் தான் நேற்று நைட்டே எனக்கு மாதிரி ஸ்லைட் ஃபீவரிஷா இருந்துச்சு. டேப்லெட் போட்டு குணப்படுத்திட்டேன், இப்போ பரவாயில்ல. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான். இது நம்மளோட ரூம் டூர். நீங்க என்ன பிளான் பண்ணீங்கன்னா இது ஒரு சஜஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ரெசார்ட்டோட பேர் வந்து பிளாக் பீச் ரெசார்ட். சரிங்களா, நல்லா இருக்கு, அக்காமடேஷன் நல்லா இருக்கு. நம்ம ரெஸ்டாரண்ட் போனோம் இல்லைங்களா, இது பீச், இது ரெசார்ட்டோட ரெஸ்டாரண்ட் தான். அது நல்லா இருக்குது. காலையில் வந்து நீங்கள் போனீங்க 8:30 to 10:30 போனீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கிடைச்சிடும் உங்களுக்கு.
அன்லிமிட்டட் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ லைக் இன்க்ளூடட் இந்த பேக்கேஜ். வேற எல்லாமே நல்லா இருக்குது. நீங்க எங்கன்னா இங்கிருந்து சுத்த போனா கூட நீங்க அங்க வாங்குற டிக்கெட் கூட நீங்க வந்து இங்கே ரிசப்ஷன்ல வந்து நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அவங்களே வந்து உங்களுக்கு புக் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து ரெண்டட் வேனு பைக்கு உங்களுக்கு ரெண்ட் எது வேணாலும் நீங்க போய் ரிசப்ஷன் கிட்ட போனீங்கன்னா இந்த மாதிரில பைக்ல போறோமா வேண்டாம் ரிஸ்க் என்ன இருக்கு. நம்ம எப்படி வந்தோமோ அப்படியே போலாம். நான் பத்திரமா கூட்டு போறேன். நான் பத்திரமா பெங்களூர் போகணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இனியோட வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் டக்கு பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எங்க இன்ஸ்டாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.